So, in last session of this class, we discussed about redox reaction. Okay, so what is a redox reaction? It is nothing but a combination of both reduction and oxidation. Reduction, oxidation, ரெண்டுமே நடந்தா அது redox reaction னு சொல்லுவோம் சார். Then we discussed about what is called as oxidation and what is called as reduction with a lot of examples. நிறைய எக்ஸாம்பிள்ஸோட ஒன்று ஒன்றா பார்த்தோம். ஸோ போன கிளாஸோட கண்டினியூவேஷன் தான் இது. ரைட், இதில் ரிடக்ஷன் ஆக்சிடேஷனுக்கு அடுத்ததாக நம்ம பார்த்த ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு ஆஸ் வெல் அஸ் ரெடியூசிங் ஏஜென்ட். ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்ன வேலை செய்யும் சார்? ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா அடுத்தவங்கிட்டேருந்து எலக்ட்ரானை வாங்கும் சார், எலக்ட்ரான் அக்செப்டாராக இருக்கும் சார். அதுவே ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் என்னவாக இருக்கும்? இட் வில் பி எலக்ட்ரான் டோனார் சார், எலக்ட்ரானை கொடுக்குறவனா இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்து அதை கிளாஸிஃபை பண்ணி சார் இந்த இடத்துல ஜிங்க் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது, காப்பர் வந்து ரெடியூஸ் ஆகுது, இந்த ரெண்டு ரியாக்ஷனையும் சேர்த்தா அதுக்கு பேர் ஓவரால் ரியாக்ஷன். இந்த ஓவரால் ரியாக்ஷன் ஒரு டாக்ஸ் ரியாக்ஷன், ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஏன்னா இங்கே ஒருத்தன் ஆக்சிடைஸ் ஆகிறான், அதே நேரத்தில் இன்னொருத்தன் ரெடியூஸ் ஆகிறான். இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸை ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், லெஃப்ட்டில் நிறைய கொஷின்ஸ் எழுதியிருக்கேன். யார் ஆக்சிடைஸ் ஆயிருக்கா, யார் ரெடியூஸ் ஆயிருக்கா, ஏன் அவன் ஆக்சிடைஸ் ஆனால், ஏன் இவன் ரெடியூஸ் ஆனால், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். தென் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆர் நம்பர் அப்படின்னா என்ன சொன்னோம் சார்? இட் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரான் லாஸ்ட் ஆர் எலக்ட்ரான் கெயின். ஸோ ஒருத்தன் கெயின் ஆஃப் எலக்ட்ரானை கெயின் பண்ணானா அவனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும், அதுக்கு பேர் நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதுவே ஒருத்தன் எலக்ட்ரானை லூஸ் பண்ணானா அவனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும், அதுக்கு பேர் பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளால் முக்கால்வாசி ரியாக்ஷனில் ரிடக்ஷன் நடந்திருக்கா ஆக்சிடேஷன் நடந்திருக்கான்னு சொல்ல முடியும். ஸோ வாட் ஆர் த ரூல்ஸ் ஃபார் ஆக்சிடேஷன் ஸ்டேட்? இந்த ரூல்ஸ் ஃபார் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறதுக்கான ரூல்ஸ் என்னென்ன? நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு எலமெண்ட்டாக எந்த எலமெண்ட்டாக இருந்தாலும் எனி எலமெண்ட், ஆல் எலமெண்ட்ஸ், அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. ஃபார் எக்ஸாம்பிள், சோடியம் இஸ் அன் எலமெண்ட், ஃப்ளூரின் இஸ் அன் எலமெண்ட். இந்த மாதிரி கண்டிஷனில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. ரைட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன? இன் காம்பவுண்ட்ஸ், தனியாக இருக்கும்போது சோடியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. ஆனால் இன் காம்பவுண்ட் சோடியம் யார் கூட சேர்ந்தாலும், சோடியம் ஒரு அல்கலி மெட்டல் இல்லையா, அதனால் அதோட சார்ஜ் என்னவாக தான் இருக்கும்? +1 தான் இருக்கும். சோடியம் யார் கூட சேர்ந்தாலும் அதோட சார்ஜ் +1 தான் இருக்கும். அதுவே அல்கலைன் எர்த்த மெட்டலாக இருந்தால் அதோட சார்ஜ் +2 மட்டும்தான் இருக்கும். அதுவே ஃப்ளூரின் தனியாக இருந்தால் சார்ஜ் 0. ஃப்ளூரின் யார் கூட சேர்ந்தாலும் சார்ஜ் என்னவாக தான் இருக்கும்? -1 மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஃப்ளூரின் தான் இருக்கிறதுலையே மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட். ஃப்ளூரின் தான் இருக்கிறதுலையே மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட். அடுத்தது ஹைட்ரஜன். ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் சார் மெட்டல்ஸ் கூட சேரும்போது, எக்ஸாம்பிளோட இருக்கும் பார், சோடியம் ஹைட்ரைடு மெட்டல்ஸ் கூட சேரும்போது, இப்போ தான் சொன்னேன் சோடியம் +1 சார்ஜ் தான் இருக்கும், அப்போ ஹைட்ரஜன் -1 மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ வித் மெட்டல்ஸ் ஹைட்ரஜன் நெகட்டிவ் சார்ஜில் இருக்கும், வித் நான் மெட்டல்ஸ் ஹைட்ரஜன் பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அடுத்ததா ஒரு சிலருக்கு நிறைய சார்ஜஸ் பாசிபிள். ஆக்சிஜன் இஸ் அன் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன். இங்கே பாருங்கள், ஆக்சிஜன் என்னென்ன சார்ஜெலாம் இருக்குது? -2 ஒரு சார்ஜில் இருக்குது, அதில் பாதி -1 ஒரு சார்ஜில் இருக்குது, அதில் பாதி -1/2 ஒரு சார்ஜில் இருக்குது, அப்புறம் -1/3 ஒரு சார்ஜில் இருக்குது. இது இல்லாமல் ஆக்சிஜன் +1 சார்ஜ்லேயும் இருக்கும், +2 சார்ஜ்லேயும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆக்சிஜனுக்கு எக்கச்சக்கமான சார்ஜஸ் இருக்குது. ஒவ்வொரு சார்ஜுக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. ஆக்சிஜன் -2 இருக்கும்போது அதுக்கு பேர் ஆக்சைடு, அதுவே -1 இருந்தால் பெராக்சைடு, -1/2 சூப்பர் ஆக்சைடு, -1/3 ஓசோனைடு. இது எல்லாமே போன கிளாஸ் நாம் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணிடணும். சாரிப்பா, ஏன் இப்போ மேலே மூவ் ஆச்சு? ஆன் செகண்ட். யா, தென் மோனோ அட்டாமிக் அயான் அப்படின்னா என்ன சார்? மோனோ அட்டாமிக் அயான்னா என்ன சார்? ஒரே ஒரு ஆட்டம் இருக்கிற அயான். எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், O⁻2-. இதோட சார்ஜ் தான் இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் சார். -2 தான் இந்த ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். எக்ஸாம்பிள், அனதர் எக்ஸாம்பிள், மெக்னீஷியம் 2+. இப்போ வாட் இஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மெக்னீஷியம்னு கேட்டால் +2. ஸோ மோனோ அட்டாமிக் அயான், ஒரே ஒரு ஆட்டம் இருக்கிற அயான் அப்படின்னா அங்கே இருக்கிற சார்ஜ் தான் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதுவே பாலி அட்டாமிக் அயானாக இருந்தால், நிறைய ஆட்டம்ஸ் இருக்கிற அயானாக இருந்தால்,
அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் ஆட் பண்ணுங்கள் சார். சம் ஆஃப் த ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸை ஆட் பண்ணுங்கள். இட் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் சார்ஜ். இட் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் சார்ஜ். எக்ஸாம்பிள் பாருங்கள், கீழே எக்ஸாம்பிள் பாருங்கள், சல்ஃபேட் கொடுத்துருக்குறாங்க. இங்கே சல்ஃபரோட சார்ஜ் என்ன தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். சல்ஃபரோட சார்ஜ் என்ன எடுத்துக்கணும், எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு ஆக்சிஜனோட சார்ஜ் இங்கே -2. இட் இஸ் ஈக்குவல் டு திஸ் சார்ஜ். இட் இஸ் ஈக்குவல் டு திஸ் சார்ஜ். ஓகேவா? இதை வச்சு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் போன கிளாஸ்லேயும் சரி, இந்த கிளாஸ்லேயும் சரி. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளு, கோத்ரூ பண்ணிவிட்டு கேளு. நெக்ஸ்ட், சரிங்க சார், இப்போ ஓரளவுக்கு சார்ஜை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. ஒருத்தருக்கு அதிகபட்சமாக எவ்வளோ சார்ஜ் இருக்கும், வாட் வில் பி த மேக்ஸிமம் சார்ஜ் ஆஃப் அன் எலமெண்ட், அட் த சேம் டைம் வாட் வில் பி த மினிமம் சார்ஜ் ஆஃப் அன் எலமெண்ட், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? வழி இருக்கு. என்ன ஃபார்முலா சொன்னோம்? மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுங்கிறது நத்திங் பட் வேலன்ஸ் எலக்ட்ரான். மினிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுங்கிறதுனா வேலன்ஸ் எலக்ட்ரான் -8 அப்படின்னு 2 ஃபார்முலா சொல்லி கொடுத்தோம். ரைட். இப்போ நைட்ரஜன் பாருங்களேன். மேக்ஸிமம் நைட்ரஜன் கிட்ட எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் சார்? நைட்ரஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 5 சார். ஸோ நைட்ரஜனுக்கு 5, ஆக்சிஜனுக்கு 6, குளோரினுக்கு 7, கார்பனுக்கு 4, ஹைட்ரஜனுக்கு 1, சோடியம் 1. ரைட். இது வரைக்கும். ஜிங்க்கு குரோமியமோட கேஸ் வேறு. ஜிங்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் ஜிங்க் இஸ் ரெடிலி லூசிங் ஒன்லி த 2 s எலக்ட்ரான்ஸ். எஸ் ஆர்பிட்டாலில் இருக்கிற 2 எலக்ட்ரானை மட்டும்தான் ஜிங்க்கு வெளிவிடுது. இந்த 2 எலக்ட்ரானை மட்டும்தான் ஜிங்க் வெளிவிடும். அதனால் ஜிங்க்குக்கு +2 தான் மேக்ஸிமம் சார்ஜ். அதுவே குரோமியம் பாருங்கள், திஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் குரோமியம். அதில் குரோமியம் தன்னுடைய வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கிற இந்த 6 எலக்ட்ரானை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணும். ஸோ அதனால தான் குரோமியத்துக்கு அதிகபட்ச சார்ஜ் +6. மினிமம் சார்ஜ் பாருங்கள், இது வரைக்கும் நோ ப்ராப்ளம், ஃபார்முலா ஒபே பண்ணோம். ஹைட்ரஜனோட மினிமம் சார்ஜ் என்ன தான்? -1 தான். ஏன்னா ஹைட்ரஜன் கெயின் பண்ணாலும் 1 எலக்ட்ரான் தான், லூஸ் பண்ணாலும் 1 எலக்ட்ரான் தான். இவங்கெல்லாம் மெட்டல்ஸோட மினிமம் சார்ஜ் என்ன? மெட்டல்ஸ் ஆர் எலக்ட்ரோ பாசிட்டிவ், தே வில் நாட் பி எலக்ட்ரோ நெகட்டிவ். அவங்க எலக்ட்ரோ நெகட்டிவாக இருக்க மாட்டாங்க. அதனால் மெட்டல்ஸினுடைய மினிமம் சார்ஜ் 0 மட்டும்தான் இருக்க முடியும். தென் இங்கே ஒரு ஃபார்முலா பார்த்தோம், K2Cr2O7. இங்கே இதோட சார்ஜ் என்ன சார்? குரோமியத்தோட சார்ஜ் என்ன? ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சோம், +6. அதே மாதிரி இன்னொரு காம்பவுண்ட் பார்த்தோம், CrO5. இங்கே குரோமியத்தோட சார்ஜ் என்னன்னு கண்டுபிடிச்சோம், ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சா +10 வருது. சார் இப்போ தான் டேப்லெட் காலத்தில் சொன்னீங்க குரோமியத்துக்கு அதிகபட்சம் +6, கம்மியாக மினிமம் சார்ஜ்னா 0, +10 வர வாய்ப்பே இல்லை. அப்போ இங்கே ஏதோ தப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி கேசஸில் ஸ்ட்ரக்சரை வச்சு தான் சார்ஜை முடிவு பண்ணணும். இந்த CrO5ஓட ஸ்ட்ரக்சர் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர். இதை வரைஞ்சிருக்கோம் பார், பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சரை வரைஞ்சிட்டு அதுலேருந்து சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு போன கிளாஸ் பேசியிருந்தோம். ஸோ ஐ திங்க் அப் டு திஸ் we discussed in our last session. போன செஷனில் இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். சரிங்க சார், இப்போ என்ன சார் பார்க்கணும்? நத்திங். ஐ வில் ஸ்டார்ட் திஸ் செஷன் வித் சம் எக்ஸாம்பிள்ஸ். Na2S2O3, H3PO4, KCl, HOCl, H2C2O4, CO2. இங்கெல்லாம் நான் அண்டர்லைன் பண்ணுற எலமெண்ட்னுடைய சார்ஜை சொல்லுங்கள் பார்ப்போம். கமான். ஃபஸ்ட்டு காம்பவுண்டில் சல்ஃபரோட சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்கள்? எனி ஐடியா? சார் 2 சோடியத்துக்கு எப்பயும் +1 சார், பிகாஸ் இட் இஸ் அன் அல்கலி மெட்டல். 2 சல்ஃபரோட சார்ஜ் எனக்கு தெரியாது சார். ஐம் டேக்கிங் இட் as X ப்ளஸ் 3 ஆக்சிஜனோட சார்ஜ் -2. எல்லாத்தையும் சேர்த்து ஆன்சர் என்ன? 0. Why it is 0? Because it is a neutral compound. ஒரு நியூட்ரல் காம்பவுண்டோட சார்ஜ் 0. சரி, இப்போ 2x +4 வரும். அப்போ x +2. வாட் இஸ் த சார்ஜ் ஆஃப் சல்ஃபர்? சொல்லுங்க, சார்ஜ் ஆஃப் சல்ஃபர் என்னங்க? +2. யாருக்காவது டவுட் இருக்கா? நோ டவுட். அடுத்தது KC H3PO4 வாங்க.
பாஸ்போரிக் ஆசிட். சார் ஹைட்ரஜனுக்கு +1 சார், 3 ஹைட்ரஜன் ப்ளஸ் ஒரே ஒரு பாஸ்பரஸ் தான் இருக்குது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ப்ளஸ் 4 ஆக்சிஜன் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 8 3 ப்ளஸ் 5. ஸோ த சார்ஜ் ஆஃப் பாஸ்பரஸ் இன் திஸ் காம்பவுண்ட், இந்த காம்பவுண்டில் பாஸ்பரஸோட சார்ஜ் +5. யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்தது போலாமா? ரைட். KCl சார், இந்த காம்பவுண்டில் பொட்டாசியம்னா அல்கலி மெட்டல், அது +1 தான் இருக்கும். அப்போ குளோரினோட சார்ஜ் என்னவாக தான் இருக்கும்? என்னவாக தான் இருக்கும்? -1 தான் இருக்கும். பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் KCl, இந்த பாண்டில் இந்த 2 எலக்ட்ரான்ஸை யார் பவர்ஃபுல்லாக இழுக்கிறா? சொல்லுங்கள், இந்த 2 எலக்ட்ரான்ஸை யார் பவர்ஃபுல்லாக இழுக்கிறா? குளோரினா பொட்டாசியமா? குளோரினா பொட்டாசியம்டா? Who is pulling the 2 electrons more powerfully? Hey, who is more electronegative? தெரியலன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். தெரியலையா? கேக்குதா இல்லையாப்பா? இந்த 2 எலக்ட்ரானையும் குளோரின் தான் பவர்ஃபுல்லாக இருக்குது. அதனால் குளோரினுக்கு எக்ஸ்ட்ராவா இந்த எலக்ட்ரான் பொட்டாசியத்தினுடையது, அதையுமே குளோரின் வாங்கிக்கிறதுனால குளோரின் -1 பொட்டாசியம் +1. புரியுதா தாரணி? எஸ் சார், புரியுது சார். ரைட். நெக்ஸ்ட் HOCl, இந்த காம்பவுண்டில் குளோரினுடைய சார்ஜ் என்ன? வாட் இஸ் த சார்ஜ் ஆஃப் குளோரின் இன் திஸ் காம்பவுண்ட்? பாருங்கள், முதல்ல பாண்டிங் எழுதுகிறேன். இப்படி தான் இருக்கும் HOClனுடைய பாண்ட். பாரு, இந்த 2 எலக்ட்ரானை யார் பவர்ஃபுல்லாக எடுக்கிற? ஆக்சிஜனா குளோரினா? சொல்லுங்கள். ஹூ இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்? ஆக்சிஜனா குளோரினான்னு பார்க்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரலாம், பரவாயில்ல நானே சொல்கிறேன். ஆக்சிஜனா குளோரினான்னு பார்க்கும்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஆக்சிஜன் இஸ் கிரேட்டர் தேன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் குளோரின். அப்போ ஆக்சிஜன் தான் பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஆக்சிஜன் இங்கே -1, குளோரினோட சார்ஜ் இங்கே என்ன? இங்கே என்ன? +1. புரியுதா? எஸ் சார். அப்படியே வேணா இந்த பாண்ட் எழுதி காட்டுறேன் பாரு. இங்கே பாரு சார், இங்கே ஹைட்ரஜனோட ஒரு எலக்ட்ரான் இருக்குது, ஆக்சிஜனோட ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இந்த 2 எலக்ட்ரான் யார் பவர்ஃபுல்லாக எழுதுகிறா? இதையும் ஆக்சிஜன் தான் எழுக்கும். ஸோ ஆக்சிஜன் -1, ஹைட்ரஜன் +1. ஸோ நவ் டெல் மீ, வாட் இஸ் த டோட்டல் சார்ஜ் ஆன் ஹைட்ரஜன்? ஹைட்ரஜன் மேலே மொத்த சார்ஜ் எவ்வளோ? +1. குளோரின் மேலே மொத்த சார்ஜ் எவ்வளோ? +1. ஆக்சிஜன் மேலே மொத்த சார்ஜ் எவ்வளோ? மொத்த சார்ஜ் எவ்வளோ ஆக்சிஜன் மேலே? -2. வெரி குட். ரைட். நெக்ஸ்ட் H2C2O4, இந்த காம்பவுண்டில் பாரு, 2 ஹைட்ரஜனோட சார்ஜ் +1 ப்ளஸ் 2 கார்பனோட சார்ஜ் எனக்கு தெரியாது எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு -2 ஃபார் ஆக்சிஜன் இட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 2x ஈக்குவல் டு 6. அப்போ x ஈக்குவல் டு +3. ஸோ வாட் இஸ் த சார்ஜ் ஆஃப் கார்பன் இன் திஸ் காம்பவுண்ட்? +3. கடைசி காம்பவுண்டு கார்பன் x ப்ளஸ் 2 இன்ட்டு -2 ஃபார் ஆக்சிஜன் ஈக்குவல் டு 0. அப்போ x ஈக்குவல் டு +4. ஸோ கார்பன் டை ஆக்சைடில் கார்பனோட சார்ஜ் என்ன? +4. கார்பன் டை ஆக்சைடில் கார்பனோட சார்ஜ் +4. ஸோ ஒரு காம்பவுண்டுடைய சார்ஜை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது கிளியர் ஆகிடுச்சா? யாருக்காவது டவுட் இருக்கா? கேளு. யாருக்காவது டவுட் இருக்கா? கேளு. அடுத்து போலாமா? Yes, sir. Right. Now, I'm going to give you some special examples. What are the special examples, sir? Right. Na2S4O6. இந்த காம்பவுண்டில் சல்ஃபரோட சார்ஜை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரைட். அடுத்தது H2SO5. இந்த காம்பவுண்டில் சல்ஃபரோட சார்ஜை கண்டுபிடிக்கணும்.
Fe3O4 இந்த காம்பவுண்டில் அயனுடைய சார்ஜ், CaOCl2 இந்த காம்பவுண்டில் குளோரினுடைய சார்ஜ், N3H இந்த காம்பவுண்டில் நைட்ரஜனோட சார்ஜ். ஓகேவா? Na2FeCN5NO இது ஒரு காம்ப்ளெக்ஸு. இந்த காம்ப்ளெக்ஸில் அயனுடைய சார்ஜை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. NOCl இந்த காம்பவுண்டில் நைட்ரஜனுடைய சார்ஜை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. C3O2 கார்பன் சப்பாக்சைடுன்னு பேர், இங்கே கார்பனோட சார்ஜை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கடைசியாக ஒரு எக்ஸாம்பிள், Br3O8 இந்த காம்பவுண்டோட பேர் ட்ரைப்ரோமோ ஆக்டாக்சைடு. ஸோ இதெல்லாம் தான் இப்போ ரேர் எக்ஸாம்பிள்ஸ். இதை தாண்டி பெருசாக ரேர் எக்ஸாம்பிள்ஸ் வர உனக்கு வாய்ப்பே இல்லை எக்ஸாமில். அதனால் நீ ரொம்ப வரி பண்ண வேண்டாம். ஓகேவா? ரைட், வாங்க ஒன்று ஒன்றா பார்க்க போயிடலாம். ஃபஸ்ட்டு Na2S4O6 இந்த காம்பவுண்டில் சல்ஃபரோட சார்ஜ் என்ன? ரைட்டா? இந்த காம்பவுண்ட் நல்லா கவனி, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த காம்பவுண்டில் சல்ஃபரோட சார்ஜ் என்னன்னு கேட்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டு சார் 2 சோடியத்துக்கு +1 சார், 4 சல்ஃபருக்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், +6 -2 ஃபார் ஆக்சிஜன், எல்லாத்தையும் சேர்த்து ஆன்சர் 0 சார். ஓகே, அப்போ 4x = +10ன்னு வருது சார். அப்போ x = 4/10. 4/10னா 2.5. வெரி குட், 2.5. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அதை தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்ன சார் ஸ்பெஷாலிட்டி? இதில் இந்த காம்பவுண்டுடைய ஸ்ட்ரக்சர் எழுதுகிறேன், நல்லா கவனி. இந்த காம்பவுண்டுடைய ஸ்ட்ரக்சர் எஸ் இங்கே எழுதிட்டேன், சாரிப்பா, 1 செகண்ட். ரைட், எஸ் 6 ஆக்சிஜன் இல்லையா? இந்த சல்ஃபர் கிட்ட 3, இந்த சல்ஃபர் கிட்ட 3. 1 செகண்ட், somebody is coming in. ஸோ 6 ஆக்சிஜன். இதில் இந்த பாண்ட்லாம் கோஆர்டினேட் பாண்ட். சல்ஃபர் ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கொடுக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2 Na, இந்த பக்கம் ஒரு Na+, இந்த பக்கம் ஒரு Na+ இருக்கும். இப்போ நல்லா கவனிங்க, போர்டு ஸ்க்ரீனை நல்லா ஊற்று பார்த்தீங்கன்னா தெரியும். நிதானமாக கவனி. இப்போ நான் வைக்கிறேன் பார், ரெட் கலர் 2 எலக்ட்ரான்ஸ். இந்த 2 எலக்ட்ரானை எந்த சல்ஃபர் பவர்ஃபுல்லாக இருக்குது? லெஃப்ட் சைட் சல்ஃபரா, ரைட் சைட் சல்ஃபரா? I put that in a very big way here. இதுதான்ப்பா அந்த காம்பவுண்டு. இதில் இந்த 2 எலக்ட்ரானை 2 பேருமே சேமாக தான் இழுக்கிறாங்க. ஏன்னா இவனும் சல்ஃபர், அவனும் சல்ஃபர். அப்போ இவனுடைய சார்ஜ் 0, இவனுடைய சார்ஜ் 0. புரியுதா? ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனி. அடுத்து சொல்லட்டுமா? அடுத்து இந்த 2 எலக்ட்ரான் யார் பவர்ஃபுல்லாக இழுக்கிறாங்க? 2 பேருமே சல்ஃபர் தான் சார். அப்போ இவனுக்கும் 0, இவனுக்கும் சார்ஜ் 0. டவுட் இருந்தால் கேட்கணும், இம்மீடியட்டாக கேட்கணும். இந்த 2 எலக்ட்ரானை யார் பவர்ஃபுல்லாக எழுதுறாங்க சார்? 2 பேரும் சல்ஃபர் சார், சேம். அப்போ இவனுக்கும் சார்ஜ் கிடையாது, அவனுக்கும் சார்ஜ் கிடையாது. இது வரைக்கும் புரியுதா? மேக் இட் ஃபாஸ்ட். பதில் சொல்லு வேகமா. புரியுது சார். இப்போ கவனிங்க, இப்போ நான் வைக்கிறது பாரு. இந்த 2 எலக்ட்ரானை யார் பவர்ஃபுல்லாக எழுதுற? ஆக்சிஜனா சல்ஃபரா? பதில் சொல்லுங்க. Who is more electronegative?
யார் எலக்ட்ரானை பிடிச்சி பவர்ஃபுல்லாக எடுப்பா? ஆக்சிஜனா சல்ஃபரா? வெரி குட், ஆக்சிஜன். அப்போ ஆக்சிஜனுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு எலக்ட்ரான் வருது இல்லையா? அதனால் ஆக்சிஜன் -1, சல்ஃபருக்கு என்ன சார்ஜிங்க? +1. அதே மாதிரி பாரு இந்த கடைசிலையும் ஆக்சிஜன் தான் சார் பவர்ஃபுல்லாக இருக்குது. அப்போ ஆக்சிஜனுக்கு -1, சல்ஃபருக்கு +1. புரிஞ்சுதா? அடுத்தது சொல்லட்டுமா? எஸ் சார். ரைட், பாரு இங்கே சல்ஃபர் எலக்ட்ரானை 2 எலக்ட்ரானை கொடுக்குது. அப்போ ஆக்சிஜன் -2 சல்ஃபர் +2. அதே மாதிரி கீழேயும் பாரு ஆக்சிஜன் -2 சல்ஃபர் +2. அதே தான் இங்கேயும் பாரு ஆக்சிஜன் -2 சல்ஃபர் +2. ஆக்சிஜன் -2 சல்ஃபர் +2. ஓகேவா? இப்போ கவனிங்க. நவ் ஆன்சர் மை கொஷின். வாட் இஸ் த டோட்டல் சார்ஜ் ஆன் த லெஃப்ட் சைடு சல்ஃபர்? சல்ஃபர் மேலே சார்ஜ் எவ்வளோ? +5. 2 + 2 + 1 5. இந்த சல்ஃபர் மேலே எவ்வளோ சார்ஜ்? 0. 0. இது மேலே எவ்வளோ சார்ஜ்? 0. இது மேலே எவ்வளோ சார்ஜ்? +5. அப்போ 4 சல்ஃபருக்கு சேர்த்து எவ்வளோ சார்ஜ் சொல்லுங்க? +10. +10. அதை தான்ப்பா நாம் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ புரியுதா பாரு உனக்கு? ஸோ ஸ்ட்ரக்சர் போட்டு நான் உனக்கு சொல்கிறத மறைமுகமாக நீ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுற. ஆர் ஏபிள் டு கெட் த பாயிண்ட்? ஓகே, ரைட், சூப்பர். I'll go to the next. H2SO5. Sir, 2 into 1 for hydrogen, X for sulfur, -2 for oxygen, எல்லாத்தையும் சேர்த்தா 0. Therefore X equal to +8. கரெக்டா? ஓகே, அடுத்து போகலாமா? எஸ் சார். ஓகே, பரவாயில்லம்மா. இது தப்பு. ஏன் சார் தப்பு? சல்ஃபருக்கு அதிகபட்சம் எவ்வளோ சார்ஜ் இருக்கலாம்? வாட் இஸ் த வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் சல்ஃபர்? 6. ஸோ சல்ஃபருக்கு அதிகபட்சமாக 6 தான் சார்ஜ் இருக்கலாம். இங்கே 8ன்னு வருதுன்னா அப்போ ஏதோ தப்பு இருக்குது. தென் யூ ஹேவ் டு ட்ரா த ஸ்ட்ரக்சர். ரைட்டா? சரி, ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். H2SO4 இதோட ஸ்ட்ரக்சரை பாரு. H2SO5 சாரி. இந்த பக்கம் இப்படியும் இந்த பக்கம் OH போட்டால் இது சல்ஃபரிக் ஆசிட். H2SO4 இது எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆக்சிஜன் இருக்கு இல்லையா? H2SO5 இல்லையா இது? அப்போ என்ன அர்த்தம்னா எக்ஸ்ட்ராவாக இங்கே இப்படி ஒரு ஆக்சிஜன் இருக்கும். இதுதான் H2SO5. நான் சல்ஃபரை பற்றி மட்டும் யோசிக்கிறேன், மற்ற யாரையும் நான் யோசிக்கலை. பாரு, 2 பிங்க் கலர் டாட் வைக்கிறேன். இந்த 2 எலக்ட்ரான் யார் பவர்ஃபுல்லாக எடுக்கிறா? ஆக்சிஜன் சார். அப்போ இந்த ஆக்சிஜனுக்கு -1 சல்ஃபருக்கு +1. அதே மாதிரி லெஃப்ட் சைடும் ஆக்சிஜன் தான் பவர்ஃபுல்லாக எடுக்குது. ஆக்சிஜன் -1 சல்ஃபருக்கு +1. அதுவே 2 எலக்ட்ரானை மேல் நோக்கி கொடுக்குறான். அப்போ ஆக்சிஜன் -2 சல்ஃபர் +2. 2 எலக்ட்ரானை கீழ் நோக்கி கொடுக்குறான். அப்போ ஆக்சிஜன் -2 சல்ஃபர் +2. இப்போ சொல்லு, சல்ஃபரை சுற்றி வாட் இஸ் த மேக்ஸிமம் சார்ஜ்? +6. அப்போ இன் திஸ் காம்பவுண்ட் த சார்ஜ் ஆஃப் சல்ஃபர் இஸ் வாட்? +6. இந்த காம்பவுண்டுக்கு ஃபார்முலா மெத்தடில் நீ கண்டுபிடிக்க முடியாது. ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். கீப் இட் இன் மைண்ட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் Fe3O4. சார் அயனு கேட்குறாங்க. 3 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் எனக்கு தெரியாது சார். +4 × -2 = 0. அப்போ 3x = +8 சார். அப்போ x = 8/3. வரலாமா? இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் சார்ஜ் வரலாமா? வரலாம். ஃப்ராக்ஷனில் சார்ஜ் வரலாமா? தாராளமாக வரலாம். ஓகே, கிளியர்? எஸ் சார். ரைட். உண்மையை சொல்லணும்னா இது FeO Fe2O3ன்னு 2 பேர் சேர்ந்தது தான் இந்த காம்பவுண்டு. 2 பேர் சேர்ந்தது தான் இந்த காம்பவுண்டு. இங்கே அயன் வந்து +2, ஏன்னா இது -2ன்னு உனக்கே தெரியும். இங்கே அயன் வந்து +3, ஏன்னா இதோட நம்பர் அவந்து அதோட நம்பர் இவந்து. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடு நீ படிச்சிருக்க. அதை பேஸ் பண்ணி தான் இங்கே சொல்லியிருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கால்சியம் ஆக்சிக்ளோரைட்டில் குளோரினுடைய சார்ஜ் என்னன்னு கேட்குறாங்க. குளோரினுடைய சார்ஜ் என்ன சார்? கால்சியத்துக்கு எப்பயுமே 2 ப்ளஸ் சார். ஏன்னா அது ஒரு அல்கலைன் எர்த் மெட்டல். ப்ளஸ் ஒரு ஆக்சிஜன்னா -2 சார். ப்ளஸ் 2 குளோரினுக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் சார். இட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 2x = 0, x = 0 சார். அப்படின்னா இந்த இடத்துல இது தப்பு. இது ஒரு ரேர் கேஸ் எக்ஸாம்பிள். இந்த இடத்துல இது தப்பு, ஒரு ரேர் கேஸ் எக்ஸாம்பிள். ஏன் சார்? கவனி எப்படின்னு சொல்லித்தரேன். கால்சியம்
ஆக்சிக்ளோரைடு. இதுதான் CaOCl2 ஃபார்முலா. இதுதான் CaOCl2 ஃபார்முலா. நல்லா கவனி. ரெட் கலரில் 2 டாட் வைக்கிறேன். யார் இந்த 2 எலக்ட்ரானை பவர்ஃபுல்லாக எழுதுகிறா? இந்த 2 எலக்ட்ரானை பவர்ஃபுல்லாக எழுதுறது யார்? குளோரினா கால்சியமா? குளோரின். அதனால் குளோரினுக்கு -1, கால்சியத்துக்கு என்ன சார்ஜு? என்ன சார்ஜு? +1. அதுவே மேலே பாரு, க்ரீன் கலரில் 2 டாட் வைக்கிறேன் பாரு. இந்த 2 எலக்ட்ரானை யார் பவர்ஃபுல்லாக எழுதுகிறா? ஆக்சிஜன். ஆக்சிஜன் -1, குளோரின் +1. புரியுதா? ஸோ இப்போ பதில் சொல்ல. மேலே இருக்கிற குளோரினுடைய சார்ஜ் என்ன? +1. கீழே இருக்கிற குளோரினுடைய சார்ஜ் என்ன? -1. புரிஞ்சுதா? இந்த காம்பவுண்டில் குளோரின் +1 சார்ஜ்லையும் இருக்குது, -1 சார்ஜ்லையும் இருக்குது. ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுதாப்பா? எஸ் சார். இதெல்லாம் ரொம்ப ரேர் கேஸ் எக்ஸாம்பிள். அடுத்தது இங்கே வா சார். 2 சோடியத்துக்கு 1 சார் எனக்கு தெரியும். என்ன அது ஒரு அல்கலி மெட்டல் ப்ளஸ் அயனுக்கு தெரியாது. 5 சயனைடுக்கு -1. என்ன நம்ம எழுதும்போது KCN அப்படி தான் எழுதுவோம். அப்போ இவன் +1ன்னு சொன்னால் சயனைடுக்குன்னா சார்ஜ் -1 ப்ளஸ் NO. இந்த NOவோட சார்ஜ் தெரிஞ்சால் தான் இங்கே ப்ராப்ளம் போட முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோ. இங்கே இதுக்கு பேர் நைட்ரோசோனியம். ஏன்னா இதுக்கு ஒரு ப்ளஸ் சார்ஜ். NOக்கு என்ன சார்ஜ்? ஒரு ப்ளஸ் சார்ஜ். ஒரே ஒரு நிமிஷம்ப்பா. ஸோ CaOCl2ல குளோரினோட சார்ஜ் +1 -1 ஆகும். இங்கே பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ரைட். இதை பாருங்கள். 2 சோடியமுக்கு +1. திரும்ப எழுதுகிறேன் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட். 2 சோடியத்துக்கு +1, அயனுக்கு X, 5 சயனைடுக்கு -1 ப்ளஸ் இது ஒரு ஸ்பெஷல் காம்பவுண்டிங்க. NOவோட சார்ஜு +1. NOக்கு ஒரு ப்ளஸ் சார்ஜு. டோட்டலாக NOக்கு ஒரு ப்ளஸ் சார்ஜு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஆன்சர் 0. அப்போ X +2 -5 +1 = 0. அப்போ X = +2. ஸோ இந்த காம்பவுண்டில் அயனுடைய சார்ஜ் என்ன? +2. நெக்ஸ்ட் NOCl. இந்த காம்பவுண்டை பாருங்கள். NOCl இந்த காம்பவுண்டை பாரு. இந்த காம்பவுண்டுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா O ∪ NCl இப்படி இருக்கும். ரைட்டா? ரைட். என் கேள்வி புரிஞ்சுட்டு பதில் சொல்லப்ப. இந்த 2 எலக்ட்ரானை யார் பவர்ஃபுல்லாக எழுதுகிறா? இந்த 2 எலக்ட்ரானை யார் பவர்ஃபுல்லாக எழுதுகிறா? நைட்ரஜனா குளோரினா? பதில் சொல்லுங்க. குளோரின். வெரி குட். குளோரின் -1, நைட்ரஜன் +1. அப்படியே ஆப்போசிட். இந்த 4 எலக்ட்ரான்ஸ் யார் பவர்ஃபுல்லாக எழுதுகிறாங்க? ஆக்சிஜன். அப்போ ஆக்சிஜன் -2, நைட்ரஜன் +2. நவ் டெல் மீ வாட் இஸ் த சார்ஜ் ஆன் நைட்ரஜன்? நைட்ரஜனோட என்ன சார்ஜ்? +3 சார். +3. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நைட்ரஜனோட சார்ஜிங்க +3. ரைட். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் C3O2. இதுக்கு பேர் கார்பன் சப் ஆக்சைடு. அப்படின்னு பேர் சார். 3x + 2 × -2 = 0 சார். அப்போ 3x = 4 சார். x = 4/3. x = 4/3. ஆமாம், இதுதான் சார்ஜ். இருந்தாலும் அந்த காம்பவுண்டோடைய ஸ்ட்ரக்சர் உனக்கு போட்டு காமிச்சிடறேன். C3O2 எப்படி இருக்குன்னு. 3 கார்பன் O2 2 ஆக்சிஜன். ஒரு கார்பனுக்கு 4 பாண்ட் இருக்கணும் இல்லையா? அப்போ இங்கே 2 பாண்ட், இங்கே 2 பாண்ட். இதுதான் C3O2 ஃபார்முலா. இதுதான் C3O2 ஃபார்முலா. ரைட்டா? இதில் மேபி கொஷின் இப்படி கேட்கலாம். வாட் இஸ் த சார்ஜ் ஆன் சென்ட்ரல் கார்பன்? நடுவில் இருக்கிற கார்பனுடைய சார்ஜ் எவ்வளோ பாரு. ரைட். நடுவில் இருக்கிற கார்பன் தானே சார்? சொல்கிறேன் சார். இந்த 4 எலக்ட்ரான் யார் இப்போ பவர்ஃபுல்லாக எடுக்கிறா? ரைட் சைட் கார்பனா சென்டர் கார்பனா? யார் சார்? 2 பேரும் கார்பன் சார். ஈக்குவல் எக்ஸ்டென்ட். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் எலக்ட்ரான் இவனுடைய சார்ஜ் 0, இவனுடைய சார்ஜ் 0. அதே மாதிரி இந்த 4 எலக்ட்ரான் யார் பவர்ஃபுல்லாக எடுக்கிறா? 2 பேரும் சேம் சார். இவனுடைய சார்ஜ் 0, இவனுடைய சார்ஜ் 0. ஸோ வாட் இஸ் சார்ஜ் ஆன் சென்ட்ரல் கார்பன்? 0. ஓகேவா? நான் அடுத்தது போட்டுமா? இதில் வேறு ஏதாவது டவுட் ஏதாவது கேட்கணுமா நீங்கள்? இல்லை, நான் அப்போ அடுத்தது போகலாம். ரைட். அடுத்ததா ஹைட்ரோசோயிக் ஆசிட். N3H இல்லை HN3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோசோயிக் ஆசிட். இங்கே என்ன சார்? நைட்ரஜனுக்கு 3x, ஹைட்ரஜனுக்கு 1 = 0. அப்போ 3x = -1. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன?
மைனஸ் 1/3. நைட்ரஜனுடைய சார்ஜ் என்ன காம்பவுண்டில் மைனஸ் 1/3. நைட்ரஜனுடைய சார்ஜ் மைனஸ் 1/3. நெக்ஸ்ட் ட்ரைப்ரோமோ ஆக்டாக்சைடு. ட்ரைப்ரோமோ ஆக்டாக்சைடு என்ன சார் இதோட சார்ஜு? ரொம்ப சிம்பிள் சார். புரோமின் கண்டுபிடிக்கணும். 3x ப்ளஸ் 8 இன்ட்டு மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. 3x ஈக்குவல் டு ப்ளஸ் 16. அப்போ x ஈக்குவல் டு 16/3. ஆமாம், வேறு வழி இல்லை. இதுதான் சார்ஜ் 16/3. இதோட ஸ்ட்ரக்சர் வேணால் எழுதி காமிக்கிறேன் பாரு. 3 புரோமினும் ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்ட் ஆகிருப்பாங்க. 8 ஆக்சிஜனில் இவங்கிட்ட 3, ஒரு டபுள் பாண்டோ, ரெண்டாவது டபுள் பாண்டோ, மூணாவது டபுள் பாண்டோ. இவங்கிட்ட 3, இவங்கிட்ட 2. இதுதான் ட்ரைப்ரோமோ ஆக்சைடினுடைய ஃபார்முலா. ரைட்டா? ரைட். இதில் என் கேள்வி, வாட் இஸ் த சார்ஜ் ஆன் சென்ட்ரல் புரோமின்? நடுவில் இருக்க புரோமினுடைய சார்ஜ் என்ன பாருங்கள் சார். இங்கேயும் புரோமின், அங்கேயும் புரோமின். ஸோ இவனுடைய சார்ஜ் 0, இவனுடைய சார்ஜ் 0. அப்படியே இந்த பக்கம் வா சார். இங்கேயும் புரோமின், அங்கேயும் புரோமின். இவனுடைய சார்ஜ் 0, இவனுடைய சார்ஜ் 0. அதுவே சார் மேலன்னு வரும்போது இவன் பவர்ஃபுல்லாக 2 எலக்ட்ரான் இழுக்கிறான், இவன் 2 எலக்ட்ரானை விட்டுட்டு நிற்கிறான். இவன் -2, இவன் +2. நவ் டெல் மீ வாட் இஸ் த சார்ஜ் ஆன் சென்ட்ரல் புரோமின்? +4. +4. வெரி குட். இதே மாதிரி சைடில் இருக்க புரோமின்லாம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ சார். இவன் -2, ஏன் 2 எலக்ட்ரான் பேர எழுதுகிறான். அப்போ இவன் +2, இவன் -2, இவன் +2, இவன் -2, இவன் +2. Now tell me what is the charge on right side bromine? +6. +6. அதே மாதிரி தான் இவன் -2, இவன் +2, இவன் -2, இவன் +2, இவன் -2, இவன் +2. What is the charge on left side bromine? +6. அப்போ லெஃப்ட் சைடு +6, நடுவில் +4, மறுபடியும் ரைட் சைடில் +6, மொத்தம் 16. 16 is the charge of 3 bromines. 3x equal to this. அப்போ x equal to 16/3 நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சது கரெக்ட். புரிஞ்சுதா பாருங்க? புரிஞ்சுதா பாருங்க? ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரேர் கேஸ் எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் போட்டு நீ ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு நிறைய இது பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நிதானமாக உனக்கு என்ன முடியுதோ அதை மட்டும் பார்த்துட்டீங்கனாலே போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் நவ் I will go for the types of reactions. டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் பார்த்துடலாம். இன்னும் ஒரே ஒரு சின்ன டாபிக் இருக்குது இந்த லெசனில், பேலன்சிங் த ரிடாக்ஸ் ரியாக்ஷன். அதை மட்டும் நான் நாளைக்கு கிளாஸில் நடத்துவேன். நாளைக்கு இந்த யூனிட் முடிஞ்சிடும். இந்த வீக் எண்டு நம்ம ஏற்கனவே முடித்த லெசன் இருக்கு இல்லையா, அதில் டெஸ்ட் எழுத ரெடி ஆகிக்கோங்க. அதை நான் என்னென்னு கிளாஸ் முடியும் போது சொல்கிறேன். ஓகே, நவ் வில் கோ ஃபார் த டைப்ஸ் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். நிறைய டைப் இருக்குது ரிடாக்ஸ் ரியாக்ஷனில். அதில் ஃபஸ்ட்டு டைப்பு காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ். அப்படின்னா நான் ஒன்றோட ஒன்று சேர்றது ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடறேன். நான் ரொம்ப டீட்டெயிலிங்கெல்லாம் டிஸ்கிரிப்டிவாக 2 மார்க் மாதிரிலாம் எழுத போகிறது கிடையாது. 2 பேர் ஒன்றா சேர்றான், காம்பினேஷன் பேர். அதில் ஒருத்தர் ஆக்சிடைஸ் ஆகணும், ஒருத்தர் ரெடியூஸ் ஆகணும், அவ்வளோதான் சார். எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார். கார்பன் ஆக்சிஜன் சேர்ந்தாருன்னா கார்பன் டை ஆக்சைடு. நவ் டெல் மீ வாட் இஸ் த சார்ஜ் ஆஃப் கார்பன் ஆன் லெஃப்ட் சைட்? 0. வாட் இஸ் த சார்ஜ் ஆஃப் கார்பன் ஆன் ரைட் சைட்? ரைட் சைடு கார்பனோட சார்ஜ் என்ன? +4. 0லேருந்து 4ங்கிறது ஆக்சிடேஷனா ரிடக்ஷனா? இன்க்ரீஸ் நம்பர்னா ஆக்சிடேஷன் சொல்லி கொடுத்துருக்கோம். ஆக்சிஜனோட சார்ஜ் லெஃப்ட் சைடில் 0, ரைட் சைடில் -2, அதாவது -2 சிம்பிளாக சொன்னால் ஒரு ஆக்சிஜனுக்கு சார் குறைஞ்சிருக்கு சார், குறைஞ்சா ரிடக்ஷன். ஸோ இங்கே கார்பன் இஸ் ஆக்சிடைஸ்டு, ஆக்சிஜன் இஸ் ரெடியூஸ்டு. புரிஞ்சுதா? கார்பன் ஆக்சிடைஸ் ஆயிருக்கு, ஆக்சிஜன் ரெடியூஸ் ஆயிருக்கு. இங்கே 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்ததுனால இந்த ரியாக்ஷனுக்கு காம்பினேஷன் ரியாக்ஷன் பேர். செகண்ட் ரியாக்ஷன் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். அப்படியே இதோட ரிவர்ஸ்ப்பா, அப்படியே இதோட ரிவர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் இருக்குது, கரண்ட் அனுப்பிச்சு ஹைட்ரஜன் தனியாக ஆக்சிஜன் தனியாக பிரிக்கிறேன்னு வச்சுக்கோ சார். இங்கே ஹைட்ரஜனுடைய சார்ஜ் +1, ஆக்சிஜனுடைய சார்ஜ் -2. அதுவே இங்கே ஹைட்ரஜனுடைய சார்ஜ் என்னன்னு பாரு 0, ஆக்சிஜனுடைய சார்ஜ் என்னன்னு பாரு 0. ஆக்சிஜன் என்ன இருக்குது? ஆக்சிஜன் என்ன இருக்குது? சார்ஜ் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா?
-2 0 அதிகமாக இருக்குது. ஹைட்ரஜன் பாரு 0லேருந்து சாரி 1லேருந்து 0 குறைஞ்சிருக்கு. ஸோ இங்கே டீகம்போசிஷன்னா மாலிகுலை பிரேக் பண்ணுறோம், மாலிகுலை உடைக்கிறோம். அப்படி உடைக்கும் போது ஒருத்தன் ஆக்சிடைஸ் ஆகிறான், ஒருத்தர் ரெடியூஸ் ஆகிறான். அதனால தான் இந்த ரியாக்ஷனுக்கு டீகம்போசிஷன் ரியாக்ஷன்னு பேர். ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஓகேவா சார்? நான் லோயர் கிளாஸஸில் படிச்சிருக்கேன். கால்சியம் கார்பனேட்டை கொதிக்க வைக்கும்போது கால்சியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்கும். இது ஒரு டீகம்போசிஷன் ரியாக்ஷனா? ஆமாம். இது ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷனா? கிடையாது. ஏன் பாரு, கால்சியத்தோட சார்ஜ் +2, கார்பனுடைய சார்ஜ் கால்சியத்துக்கு எக்ஸ், சாரி கால்சியத்துக்கு 2ன்னு சொல்லிட்டோம்ல, கால்சியத்துக்கு 2, கார்பனுக்கு எக்ஸ், ஆக்சிஜனுக்கு 6 3 × -2 -2 = 0. டோட்டலாக x = +4. ஸோ கார்பனோட சார்ஜ் +4, ஆக்சிஜனோட சார்ஜ் -2. ரைட் சைடில் பார், கால்சியம் +2, ஆக்சிஜன் -2, கார்பன் +4, ஆக்சிஜன் -2. அதாவது யாரோட சார்ஜுமே மாறல பார், கால்சியம் +2 தான், கார்பன் +4 தான், யாருடைய சார்ஜுமே மாறலை. அப்போ இது ஒரு டீகம்போசிஷன் ரியாக்ஷனா? ஆமாம். ரிடாக்ஸானா கிடையாது. புரியுதா? ரிடாக்ஸ்னா ஒருத்தர் இன்க்ரீஸ் ஆகணும், ஒருத்தரோட சார்ஜ் டிக்ரீஸ் ஆகணும். அதாவது ஒருத்தர் ஆக்சிடைஸ் ஆகணும், ஒருத்தர் ரெடியூஸ் ஆகணும். அதுக்கு பேர் தான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். புரிஞ்சுதா? அடுத்தது போட்டுமா? மூணாவது டைப் ஆஃப் ரியாக்ஷன், இதுக்கு பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்னு பேர். டிஸ்பிளேஸ்மெண்ட்னாலே என்ன? ஒருத்தனோட இடத்துல இன்னொருத்தன், சப்ஸ்டிடியூஷன் மாதிரி. அப்படி நடக்கும்போது ஒரு சில இடங்களில் ரெடாக்ஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் XYன்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது, இசட் கூட சேரும்போது XZ + Yன்னு போயிடலாம். இப்படி நடக்கும்போது ஒருத்தன் ஆக்சிடைஸ் ஆகும், ஒருத்தன் ரெடியூஸ் ஆகும். ரைட்டா? இதில் 3 வகையான டிஸ்பிளேஸ்மெண்ட் படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், மெட்டல் இன்னொரு மெட்டலை டிஸ்பிளேஸ் பண்ணுறது, மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது ரொம்ப ஈஸிப்பா, இது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிள் டேனியல் செல் அப்படின்னு படிப்போம். அதில் காப்பர் சல்ஃபேட் கூட ஜிங்கை போட்டேன்னு வச்சுக்கேன், ஜிங்க் சல்ஃபேட்டும் காப்பரும் கிடைக்கும். இங்கே பாரு என்ன நடந்துச்சுன்னு. சார், இங்கே இருந்த காப்பரை ஜிங்க் டிஸ்பிளேஸ் பண்ணிடுச்சு சார். காப்பர் என்ன பண்ணுச்சு? ஜிங்க்கு டிஸ்பிளேஸ் பண்ணிடுச்சு சார். ஸோ அப்போ காப்பர் மெட்டல் இஸ் டிஸ்பிளேஸ்ட் பை ஜிங்க் மெட்டல் அப்படின்னு சொல்லலாம் சார். ஓகே, வெரி குட். அடுத்தது, இது ஏன் ரிடாக்ஸ்ன்னு சொல்கிறோம்? இங்கே காப்பரோட சார்ஜ் என்ன? +2. இங்கே காப்பரோட சார்ஜ் என்ன? 0. ஸோ காப்பர் என்ன இருக்குது? ரிடக்ஷன் ஆகிருக்கு. ஜிங்கோட சார்ஜ் என்ன? 0. இங்கே ஜிங்கோட சார்ஜ் என்ன? +2. ஜிங்க் என்ன இருக்குது? ஆக்சிடைஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு மெட்டல் இன்னொரு மெட்டலை டிஸ்பிளேஸ் பண்ணுது. அப்படி பண்ணும்பொழுது ஒருத்தர் ஆக்சிடைஸ் ஆகிறான், ஒருத்தர் ரெடியூஸ் ஆகிறான். அதனால் இதை ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னு சொல்லலாம். மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்வால்விங் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னு சொல்லலாம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், செகண்ட், ஒரு மெட்டலை ஒரு நான் மெட்டல் டிஸ்பிளேஸ் பண்ணும். நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சார் இது? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இங்கே கூட சேர்த்து நடத்துகிறேன். ஒரே நிமிஷம்ப்பா, ஒரு சின்ன விஷயம். ரைட், இப்போ சில்வர் நைட்ரேட் கூட காப்பரை ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். காப்பர் நைட்ரேட் ப்ளஸ் சில்வர் கிடைக்கும். பேலன்ஸ் ஒன்று, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, அது பிரச்சனை இல்லை. இங்கே என்ன நடந்துச்சு சார்? சில்வரோட சார்ஜ் +1, இங்கே 0. அப்போ சில்வர் +1 0 குறைஞ்சிச்சு, ரிடக்ஷன். காப்பரோட சார்ஜ் 0, இங்கே +2, சார்ஜ் அதிகமாகிடுச்சு, ஆக்சிடேஷன். இந்த மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இங்கே நம்ம 2 ரியாக்ஷனையும் சேர்த்து பேச போகிறேன். ஃபஸ்ட் ரியாக்ஷனில் காப்பர் ஜிங்க் இருந்துச்சு, ரெண்டாவது ரியாக்ஷனில் சில்வரும் காப்பரும் இருந்துச்சு. இது ரெண்டாவது ரியாக்ஷன், இது முதல் ரியாக்ஷன். ஓகே, லீவ் இட். ஃபஸ்ட் ரியாக்ஷனில் பாருங்களேன், காப்பரை விட ஜிங்க் மோர் ரியாக்டிவ். அதனால தான் ஜிங்க்கு காப்பரை வெளில போடான்னு சொல்லிட்டு அங்கே வந்து உட்காந்துச்சு.
ரெண்டாவது ரியாக்ஷனில் பாரு, சில்வரோட காப்பர் மோர் ரியாக்ட் வரல தான் ரெண்டாவது ரியாக்ஷனில் சில்வர் இருக்கிற இடத்துக்கு காப்பர் எட்டப்போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துச்சு. ஸோ மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸை பேஸ் பண்ணி ரியாக்டிவிட்டி ஆர்டர் நம்மளால் சொல்ல முடியும். அப்போ இந்த 3 மெட்டலில் எந்த மெட்டல் நல்ல ரியாக்டிவ் மெட்டல்னு கேட்டால் ஜிங்க். எந்த மெட்டல் நல்ல ரியாக்டிவ் மெட்டல்னு கேட்டால் ஜிங்க். பிகாஸ் ஜிங்க் கேன் டிஸ்பிளேஸ் காப்பர். ஜிங்க்கு காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணும், வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு காப்பரோட இடத்துல ஜிங்க் வந்து உட்காரும். அப்போ ஜிங்க் ஒரு நல்ல மெட்டல் காப்பரை கம்பேர் பண்ணும்போது. அதுவே காப்பரையும் சில்வரையும் கம்பேர் பண்ணும்போது காப்பர் மோர் ரியாக்டிவ் மெட்டல், ஏன்னா சில்வரை வெளியே போடான்னு சொல்லிட்டு காப்பர் அந்த இடத்துக்கு வந்து உட்காரும். ஸோ ரியாக்டிவிட்டி ஆர்டரை நாம் இந்த மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனை வச்சு சொல்ல முடியும். ரியாக்டிவிட்டி ஆர்டரை மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனை வச்சு சொல்ல முடியும். இதை 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்ன சார் கவனி, இந்த ரியாக்ஷன் ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனுடைய இஎம்எஃப், இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு 0 volts பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜிங்க் நடக்கிறதுக்கு -0.76 volt பொட்டன்ஷியல் தேவை. இந்த ரியாக்ஷனுக்கு +0.34 volt பொட்டன்ஷியல் தேவை. இந்த ரியாக்ஷனுக்கு +0.8 volt பொட்டன்ஷியல் தேவை. அதாவது இதுக்கெல்லாம் இஎம்எஃப்னு பேர், இல்லைன்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்னு பேர். ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு பேர். ஓகே, ஃப்ரம் திஸ் வேல்யூஸ், இந்த வேல்யூஸில் இருந்து என்னால் ரியாக்டிவிட்டி ஆர்டர் சொல்ல முடியும். ஒரு மெட்டலுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகமாக இருந்தால், பாரு இங்கே இருக்கிறதுல ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் யாருக்கு அதிகம்? சில்வர் தான் அதிகம். அது லீஸ்ட் ரியாக்டிவாக இருக்கும், ரியாக்டிவிட்டி அதுக்கு கம்மியாக இருக்கும். ரைட். அதுவே ஒரு மெட்டலுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ரொம்ப கம்மின்னு வச்சுக்கோ, கொடுத்துருக்குற எக்ஸாம்பிளில் ஜிங்கு தான் ரொம்ப கம்மி அப்படின்னா அது மோஸ்ட் ரியாக்டிவாக இருக்கும். இந்த சீரீஸ்க்கு ஒரு பேர் இருக்குது. இந்த சீரீஸ்க்கு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறல இதுக்கு பேர் எலக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸ் அப்படின்னு பேர். இதை நீ 12th ஸ்டாண்டர்டில் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரின்னு ஒரு லெசனே இருக்குது, நம்ம அங்கே படிக்க போகிறோம். இதை வச்சுட்டு இன்னும் கூட கொஞ்சம் சொல்லுவாங்கப்பா, நான் உனக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் பாரு. A metal below displaces the ion above. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோ. கீழே இருக்கிற மெட்டல் ஜிங்க் மேலே இருக்கிற அயானை வெளியே போடான்னு சொல்லுவோம். இப்போ தான் எழுதணும். ஜிங்க்கு கூட காப்பர் சல்ஃபேட் போட்டால் ஜிங்க்கு சல்ஃபேட்டும் காப்பரும் கிடைக்கும். ஏன் தெரியுமா? இங்கே 2 பேர் இருக்கான், ஒருத்தன் ஜிங்க்கு, இன்னொருத்தன் காப்பர் 2+. இதில் கீழே இருக்கிற மெட்டல் எது சொல்லு? மெட்டல்னால் ரைட் சைட் பார்க்கணும், ஏன்னா லெஃப்ட் சைடில் அயன் தான் இருக்கும். கீழே இருக்கிற மெட்டல் ஜிங்க், மேலே இருக்கிற காப்பர் 2+ வெளியே போடான்னு துரத்தும், டிஸ்பிளேஸ் பண்ணும். நீ கேட்கலாம், அதுவே சார் நான் ஜிங்க் சல்ஃபேட் எடுத்துகிட்டு அதில் காப்பர் போடுறேன், ரியாக்ஷன் நடக்குமானா? நோ ரியாக்ஷன். ஏன் நோ ரியாக்ஷன் சார்? கீழே இருக்கிற மெட்டல் மேலே இருக்க டிஸ்பிளேஸ் பண்ணணும்னு சொன்னீங்க, இங்கே ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்குது, அதனால் நோ ரியாக்ஷன் சார். புரிஞ்சிக்க முடியுதா? ஓகேவா? இந்த ஒரு ஏரியா மட்டும் உனக்கு குழப்பமாக இருக்குன்னா பரவாயில்ல, இப்போதைக்கு விடு, நான் உனக்கு என்னன்றதை திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் அடுத்தது போகிறேன். அதே மாதிரி தான், a metal below displaces the ion above. சார் திரும்பவும் அதே தான் எழுதுறீங்க. ஆமாம், இப்போ நான் வேற ஒருத்தருக்கு எழுதுகிறேன். எக்ஸாம்பிள் கவனி. ஜிங்க்கு கூட சல்ஃபூரிக் ஆசிட் போட்டால் ரியாக்ஷன் நடக்குமா? டைல்யூட், நான் சொல்லிங்க இப்போ டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட். காப்பர் கூட டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட் போட்டால் ரியாக்ஷன் நடக்குமா? சொல்லுங்க பார்ப்போம். எந்த ரியாக்ஷன் நடக்கும், எந்த ரியாக்ஷன் நடக்காது? சொல்லுங்க பார்ப்போம். கமான் ட்ரை. இதே விஷயந்தான் சார். இங்கே ஜிங்க் சல்ஃபேட் ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும், இங்கே நோ ரியாக்ஷன். ஏன் நோ ரியாக்ஷன்? நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனி. சார் இங்கே 2 பேர் இருக்கான், ஜிங்க் H+, இங்கே காப்பர் H+. ஃபஸ்ட்டு கேஸை கம்பேர் பண்ணுங்கள். மெட்டல் பிலோ, யார் கீழே இருக்கிற மெட்டல்? ஜிங்க்கு H+, இப்போ தோருக்கு பேர் H+, இங்கே இருக்குது, ஜிங்க்கு கீழே இருக்குது, கரெக்ட். அப்போ கீழே இருக்கிற மெட்டல் ஜிங்க் மேலே இருக்கிற H+-ஐ வெளியே துரத்தும், போடா வெளியே, H2 கேஸை வெளியே போடான்னு துரத்தும் சார். அதுவே காப்பர் பாரு, மேலே இருக்கான், அவன் கீழே இருக்கிற அயனை துரத்துவானா?
மாட்டான் சார். அவன் கீழே இருக்கிற அயானை துரத்த மாட்டான். ஸோ அப்போ மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனை பேஸ் பண்ணி, இந்த ரியாக்ஷனை பேஸ் பண்ணி நாம் ரியாக்டிவிட்டி ஆர்டர் எந்த மெட்டல் ஹைலி ரியாக்டிவ்னு சொல்லலாம். அடுத்தது இந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியலை பேஸ் பண்ணி நம்மளால் எந்த மெட்டலை டிஸ்பிளேஸ் பண்ணோம், எந்த மெட்டலை டிஸ்பிளேஸ் பண்ணணும்னு சொல்ல முடியும். எந்த மெட்டல்லாம் டைல்யூட் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணி ஹைட்ரஜன் கேஸை ரிலீஸ் பண்ணோம், எதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது சிம்பிளாக சொன்னால் ரியாக்டிவிட்டி ஆஃப் மெட்டல்ஸை சொல்ல முடியும்ப்பா, அவ்வளோதான். ரியாக்டிவிட்டி ஆஃப் மெட்டல்ஸை சொல்ல முடியும். புரிஞ்சுதா? அடுத்தது போதுமா? இது ரொம்ப டீட்டெயிலிங்காக நீ 12th தான் தெரிஞ்சுப்ப. இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் நாலேஜ் மட்டும் மனசில் வச்சுக்கோ. ஓகேவா? அடுத்தது போட்டுமா? எஸ் சார். ரைட். அடுத்த ரியாக்ஷனுக்கு டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் பேர். சார் அது என்ன சார் இது? டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் அப்படின்னா same person or element is oxidized as well as reduced. ஒரே ஆள் ஆக்சிடைஸும் ஆகிறான் ரெடியூஸும் ஆகிறான்னு வச்சுக்கோயேன், அவனுக்கு தான் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் பேர். சார் புரியல சார். எக்ஸாம்பிள், கடையில் போயிட்டு ஹைட்ரஜன் பெராக்சைடு வாங்கிட்டு வர, திறந்து வச்சுட்டேன்னு வச்சுக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கிற ஆக்சிஜன் கேஸ் வெளில போயிட்டு வெறும் தண்ணி தான் மீதி இருக்கும். ரைட். இப்போ இங்கே பார் சார், இங்கே ஆக்சிஜனோட சார்ஜ் -1 கண்டுபிடி வேணா உட்காந்து இருக்குது, அதனால தான் அதுக்கு பேர் பெராக்சைடு. இங்கே ஆக்சிஜனோட சார்ஜ் -2 ஆக்சைடு, ஹைட்ரஜனோடைய ஆக்சைடு தான் வாட்டர். இங்கே ஆக்சிஜனோடைய சார்ஜ் 0 எலமெண்ட். அப்போ -1லேருந்து -2 ஆயிருக்கு. என்ன ஆயிருக்குன்னு அர்த்தம் சார்? ரிடக்ஷன் ஆயிருக்கு. யார் ரிடக்ஷன் ஆனது? பெராக்சைடு. -1 0 இருக்குது. என்ன இருக்குது? சார்ஜ் அதிகமாக இருக்குது சார், ஆக்சிடேஷன். ஸோ இங்கே ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒருத்தன் ரிடக்ஷனும் ஆயிருக்கான், அவனே தான் ஆக்சிடைஸும் ஆயிருக்கான். சேம் எலமெண்ட் இஸ் ரெடியூஸ்டு ஆஸ் வெல் ஆஸ் ஆக்சிடைஸ்டு. இந்த மாதிரி ரியாக்ஷனை ரெடாக்ஸ் ரியாக்ஷன்னு சொல்லுவாங்க. தெர் ஆர் அ லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இன் திஸ் கேஸ். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. குளோரினை ஸ்ட்ராங் பேசிக் மீடியத்தில் போட்டோன்னு வச்சுக்கோ, ஸ்ட்ராங் OH மைனஸ், ஸ்ட்ராங் 2OH மைனஸ், இது 20H மைனஸ் நேரே போகிறேன். என்னவா மாறும்னா குளோரைடாகவும் மாறும், குளோரேட்டாகவும் மாறும், வாட்டரும் ஃபார்ம் ஆகும். குளோரேட்டு வாட்டர். நான் பேலன்ஸ் பண்ணல, வெறும் OH மைனஸ்னு வச்சுக்கோ இப்போதைக்கு. ஸோ குளோரின் இன் ஸ்ட்ராங் அல்கலைன் மீடியம், குளோரின் குளோரைடாக மாறும், குளோரேட்டாக மாறும். சார் இதை எப்படி சார் நீங்கள் வந்து டிஸ்ப்ரொபோர்ஷன் சொல்கிறீங்க? இங்கே சார்ஜ் 0, இங்கே சார்ஜ் -1. இங்கே குளோரினுடைய சார்ஜ் என்ன? x - 6 = -1 +5. இங்கே குளோரினுடைய சார்ஜ் +5. ஸோ 0லேருந்து -1 ரிடக்ஷன், 0லேருந்து +5 ஆக்சிடேஷன். ஸோ ஒருத்தன் ஆக்சிடைஸ் ஆகிறான், அவனே ரெடியூஸும் ஆகிறான். இந்த மாதிரி ரியாக்ஷனுக்கு டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன்னு பேர். ஃபைனலாக இந்த லெசனில் நம்ம டீச் பண்ண வேண்டியது ஒரே ஒரு டாபிக், ஹவு டு பேலன்ஸ் ஏ ரிடாக்ஸ் ரியாக்ஷன். பேலன்சிங் ஏ ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷனை நார்மல் ரியாக்ஷன் மாதிரி பேலன்ஸ் பண்ண முடியாதுப்பா, ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார்ஜ் பேலன்சிங். அதாவது ரிடக்ஷன் ஆக்சிடேஷனாலே ஒருத்தன் எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருப்பான், இன்னொருத்தன் எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருப்பான். தே மஸ்ட் பி பேலன்ஸ்டு ஃபர்ஸ்ட். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லாஸ்ட்டு மஸ்ட் பி பேலன்ஸ்டு டு த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின்டு. அதுக்கப்புறம் தான் நார்மல் பேலன்சிங் செய்ய முடியும். ஓகேவா? இந்த ஒரு டாபிக் மட்டும்தான் இந்த யூனிட்டில் பெண்டிங், ரிடாக்ஸ் ரியாக்ஷனில். அதை நாளைக்கு கிளாஸ் இல்லை இல்லையா, டே ஆஃப்டர் டுமாரோ ஃப்ரைடே கிளாஸில் முடிச்சிடுவேன். ஃப்ரைடே வி ஹேவ் கிளாஸ் அண்ட் ஆல்சோ சாட்டர்டே வி ஹேவ் கிளாஸ். திஸ் வீக், இந்த வீக் 2 கிளாஸ் இருக்குது, மறந்துடாதீங்க. ஓகே, இதுக்கான செஷன் இது நான் டிஸ்கஸ் பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன். கோ த்ரூ பண்ணி ஏதாவது டவுட் இருந்தால் கீழே. ஓகே, தேங்க்யூப்பா.